வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மாவட்டத்துக்கான திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். வளர்ச்சி என்பது வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல என பதிவு. பாஜக வேட்பாளரை ஆதரித்து அமித்ஷா வாக்கு சேகரிப்பு. விரைவில் திமுக ஊழல்கள் முடிவுக்கு வரும் என பேச்சு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இபிஎஸ் தீவிர தேர்தல் பிரச்சாரம். மதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து வைகோ தேர்தல் பரப்புரை. திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி மக்களிடம் வாக்கு சேகரிப்பு. சென்னை மாவட்டத்துக்கான திமுக தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். திமுக தேர்தல் அறிக்கையை ஏற்கனவே வெளியிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது சென்னை மாவட்டத்துக்கான திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் குடியிருப்போர் நல மகளிர் சங்கங்கள் மூலம் அரசு நிதியுடன் பொது வசதிகள் மேம்படுத்தப்படும் என்றும், மெட்ரோ குடிநீர் இணைப்பு இல்லாத பகுதிகளில் ஆர்ஓ சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தப்படும் எனவும் உறுதியளித்துள்ளார். அனைத்து குடியிருப்பு பகுதிகளிலும் அதி ஒளி LED தெருவிளக்குகள் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்த அவர், கலை, இசை, இலக்கிய நிகழ்வுகளுக்கென உலக தரத்தில் தனித்துவமான பண்பாட்டு மையம் அமைக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். பேருந்து நிறுத்தங்கள், மெட்ரோ மற்றும் ரயில் நிலையங்களுடன் ஒவ்வொரு தெருவையும் இணைக்கும் வகையில் 1000 புதிய மினி பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், மாநிலம் முழுவதும் வளர்ச்சி என்பது வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல, அது களத்திலும் காணப்படுவதாக கூறினார். தமிழகத்தில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட சிவகிரியில் உள்துறை மந்திரி அமித்ஷா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது மொடக்குறிச்சி பாஜக வேட்பாளரான கிருத்திகாவை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுக ஆட்சியில் நடக்கும் ஊழல்கள் முடிவுக்கு வரும் என கூறினார். தமிழகத்தில் கருணாநிதி, அவருடைய மகன் ஸ்டாலின், அதன் பின்னர் அவருடைய மகன் என குடும்ப அரசியல் தொடர்வதாக குறிப்பிட்ட அவர், ஸ்டாலின் அவருடைய மகன் ஆட்சிக்கு வர வேண்டும் என பணியாற்றி வருவதாக கூறினார். பெண்களுக்கு உரிமையை கொடுக்கக்கூடிய மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி நிறைவேற்ற விடவில்லை என குறிப்பிட்ட அவர், மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை அந்த கூட்டணி முறியடித்து உள்ளதாக கூறினார். ஊழல்களும் லஞ்சங்களும் ஒழிக்கப்படும். तमिलनाडु की कानून और व्यवस्था की स्थिति हम सभी राज्यों की तरह अच्छी करेंगे. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இன்று இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது என்று மாற்றி சிறப்பான நிலைக்கு நம் புதிய அரசு அதை கொண்டு और नरेंद्र मोदी जी के नेतृत्व में फिर से एक बार तमिलनाडु को अपना खोया हुआ गौरव वापिस दिलाने का हमारा संकल्प है. मानमिகு திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இந்த ஆட்சி எப்ப புதிதாக அமைகிறதோ அப்ப தமிழகத்தின் இழந்த பெருமைகள் எல்லாம், சிறப்புகள் எல்லாம் மீட்டெடுக்கப்படும். भाइयों बहनों, यहाँ पर स्टालिन साहब का पूरा जोर. ரேஷன் கடைகளில் விலையில்லா பருப்பு, எண்ணெய் வழங்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்ததும் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும் என உறுதியளித்தார். சராசரி ஸ்டாலின் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஊர் ஊரா போய் பேசினாரு. நாமக்கல்ல வந்து பேசினாரு, நமக்கு இந்த பாராளுமன்ற தொகுதி மறுவரை வந்தா நம்மளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிரும் அப்படின்னு ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வந்தாரு. ஆனா அவர் நாமக்கல் பேசிட்டு இருக்கும்போது உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அன்றை மாலையிலே தெரிவித்தார், தமிழ்நாட்டில் பாராளுமன்ற தொகுதி மறுவரையில எந்த விதத்திலும் பாதிக்காது. இன்றைக்கு 39 தொகுதி 59 தொகுதி ஆக்கப்படும். இப்பொழுது தமிழ்நாட்டில் 7.18% தான் இருக்குது. அதை 7.23% உயர்த்தப்பட்டு விட்டது.
அப்ப மத்திய அரசு நமக்கு சாதகமா தான் இருந்தது. அதனால கருப்பு சட்டை கழட்டிட்டார். இப்ப வீரமா பேசுறார், நாங்க தோற்கடிச்சிட்டோம்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, நாட்டு மக்களை தோற்கடிச்சிட்டீங்க. நீங்க தோற்கல, நாட்டு மக்களை, அவருடைய கனவுகளை, நாட்டு மக்களுடைய கனவுகளை சிதைத்து விட்டீர்கள். இன்றைக்கு நம்முடைய பெண்களுடைய கனவை சிதைத்து விட்டீர்கள். சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் தங்களுக்கு சட்டமன்றத்தில் 33%, நாடாளுமன்றத்தில் 33%, அதை தடுத்து நிறுத்தி அதற்கு கொண்டு வந்த மசோதாவுக்கு எதிர்த்து ஓட்டடித்த திமுகவுக்கு, காங்கிரசுக்கு, கூட்டணிக்கு தகுந்த பாடத்தை புகுட்டுவீர்களா? அதே மாதிரி நாடாளுமன்ற தொகுதி மறுவரை நாம் நினைச்சதை மத்திய அரசு கொண்டு வந்தது. நாம் நினைத்ததை மத்திய அரசு கொண்டாந்தது. ஆனா ஸ்டாலின் தப்பு கணக்கு போட்டாரு. தமிழ்நாட்டில் குறைஞ்ச இடம் தான் கிடைச்சு நினைச்சாரு. அதுக்கு மாறாக நாமெல்லாம் வைத்த வேண்டுகோளை ஏற்று மத்திய அரசு அற்புதமா அறிவிச்சது. 39 நாடாளுமன்ற தொகுதி 59 அறிவிச்சது. 7.18% 7.23% உயர்த்தி கொடுத்தது. இன்னைக்கு ஸ்டாலின் முகத்துல கரி பூசிட்டாங்க. ஸ்டாலின் முகத்துல இப்ப வீர வசனம் பேசுறார், நாங்க தோக்கடிச்சிட்டு. ஸ்டாலின் அவர்களே, நீங்க தோற்கடித்ததை தமிழ்நாட்டு மக்களை தோற்கடித்து விட்டீர்கள். தமிழ்நாட்டுடைய பெண்களுடைய உரிமையை பறித்து விட்டீர்கள். இதற்கு இந்த தேர்தலில் ஒவ்வொரு பெண்ணும் எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பெண்களும் எண்ணி பார்க்க வேண்டும். தங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பறித்த திமுக. ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி மதிமுக வேட்பாளர் செந்தில்நாதனை ஆதரித்து வைகோ தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். பிரச்சார கூட்டத்தில் பேசிய வைகோ, திராவிட மாடல் ஆட்சியில் ஸ்டாலின் நிறைவேற்றிய திட்டத்தை போல எந்த மாநிலத்திலும் இல்லை என கூறினார். தொகுதி மறுவரையறை மசோதா தோல்வி மூலம் அமித்ஷா மோடி முகத்தில் கரி பூசப்பட்டதாக கூறினார். நம்முடைய தென்னக மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு, அதிக எம்பிக்களை பெற முடியாது. அப்படியானால் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்த பாதிக்கப்பட்ட தென்னக மாநிலங்கள், வடகிழக்கு எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் ஆதரவின்றியே இவர்கள் மத்திய சர்க்காரை அமைத்துக் கொள்ள முடியும். நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். ஒரு காலத்தில் வடக்கு வளர்கிறது, தெற்கு தேய்கிறது என்று அறிஞர் அண்ணா காலத்திலே கூறியவர்கள் தான் நாம். ஆனால் இன்றைக்கு அப்படி ஒரு திட்டத்தை நிறைவேற்றியதற்கு பிறகு நாம் நிரந்தரமாக வஞ்சிக்கப்படுவோம். அதனால்தான் அந்த திட்டத்தை, அந்த மசோதாவை பாராளுமன்றம் நிறைவேற்றக்கூடாது என்று ஒரே நாளில் 24 மணி நேரத்திற்குள் கருங்கொடி போராட்டத்தை அறிவித்து, கருப்பு கொடிகள் ஏற்றப்படட்டும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சபைக்கு செல்லட்டும், இந்த போராட்டத்தை தமிழகத்திலே தீவிரப்படுத்துவோம் என்று கலைஞருடைய அருமை மகன் அறிவித்தார். ஆனால் நல்ல வேளையாக அரசியல் சட்டத்தினுடைய சட்ட திருத்த அந்த விதிகளின்படி 3/2 பங்கு பெரும்பான்மை இருந்தால்தான் அமர்ந்திருப்ப உறுப்பினர்களில் பிரசன்ட் மெம்பர்ஸ், சபையிலே இருப்பவர்களில் 3/2 பங்கு இருந்தால்தான் அது நிறைவேற முடியும். நேற்று என்ன ஆயிற்று? இவ்வளவு மூர்க்கத்தனமாக இந்த மசோதாவை கொண்டு வந்த நினைத்த அமித்ஷா அவர்களே, நாளைக்கு இந்த பகுதியிலே வருகிறீர்கள், உங்கள் முயற்சி என்ன ஆயிற்று? மோடியின் முயற்சி என்ன ஆயிற்று? முறியடிக்கப்பட்டது. உங்கள் முகத்திலே கரி பூசப்பட்டது. உங்கள் கோர முயற்சிகளுக்கு மரண அடி கிடைத்தது. தாங்கிக் கொள்ள முடியாமல் நீங்களும் உங்களுக்கு அடிமை சேவகம் செய்கின்ற இங்கே இருக்கக்கூடிய 1-2 கட்சிகளும் துதிபாடிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் இதை பாதுகாத்து தந்தவர், அதற்கான போர்க்கொடியை உயர்த்தியவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்று இந்தியாவிலே இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் பாராட்டி மகிழ்கிறார்கள். திருச்சி கிழக்கு தொகுதியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இன்று பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். தவிக தலைவர் விஜய் சென்னையின் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். கடந்த 2ஆம் தேதி திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் அதே நாளில் மரக்கடை காந்தி மார்க்கெட் அருகே பிரச்சாரம் தொடங்கினார். அதன் பின்னர் தென் மாவட்டங்களிலும் கொங்கு பகுதிகளிலும் சுற்றுப்பயணம் செய்து தவிக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகிறார். தொடர்ந்து விஜய் பரப்புரை ரத்து செய்ததால் தவிகவினர் அதிருப்தி அடைந்தனர். இந்த நிலையில் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் திருச்சி கிழக்கில் விஜய் பிரச்சாரம் செய்ய இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாலை 3 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும் இந்த பிரச்சாரத்திற்கு 27 நிபந்தனைகளுடன் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர்.
இதன்படி சென்னையில் தனி விமானம் மூலம் திருச்சிக்கு வரும் விஜய் விமான நிலையம், வயர்லெஸ் ரோட், டிவிஎஸ் டோல்கேட், சென்னை தேசிய நெடுஞ்சாலை, சிந்தாமணி அண்ணா சிலை, சத்திரம் பேருந்து நிலையம், சிங்காரத்தோப்பு, மரக்கடை, பாலக்கரை உள்ளிட்ட பகுதிகள் வழியாக பிரச்சாரம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளருக்கு தவிக தலைவர் விஜய் ஆதரவு தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் தவிக முன்னாள் நிர்வாகியான பிரேம்குமாரையும் அவருக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொலைக்காட்சி பெட்டி சின்னத்தையும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ஒருமனதாக ஆதரிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். எடப்பாடி தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சின்னத்தை முடக்கி குறுக்கு வழியில் வெற்றியடைய முயன்றவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டும் விதத்தில் இவரது வெற்றி அமையட்டும் எனவும் விஜய் பதிவிட்டுள்ளார். நாகை அருகே தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சியினருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் திருக்குவளை அருகே உள்ள சித்தாமூர், தொழுதூர், கொத்தங்குடி, ஐயூர் உள்ளிட்ட பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் கார்த்திகா அப்பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுக மற்றும் அதன் கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களிப்பது கொத்தடிமை என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நாம் தமிழர் கட்சியினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதுடன் மோதல் ஏற்படும் நிலை உருவானதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திமுகவின் தேர்தல் அறிக்கையை மக்களிடம் விளக்கி கூறி குன்னம் தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் சிவசங்கர் வாக்கு சேகரித்தார். குன்னம் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரான அமைச்சர் சிவசங்கர் ஆலத்தூர் கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அணைப்பாடி, அயனாபுரம், குளத்தூர் பிளிமிசை, கூத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பொதுமக்கள் முன்னிலையில் பேசிய அவர் 5 ஆண்டு கால திமுக அரசின் நலத்திட்டங்களை பட்டியலிட்டு பேசினார். நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக வேண்டும். அவருடைய ஆட்சியின் நல்ல திட்டங்கள் நமக்கு தொடர்ந்து கிடைத்திட வேண்டும். அதற்கு நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் கொடுக்காத திட்டம் நம்முடைய முதலமைச்சர் மகளிர் உங்களுக்காகத்தான் வழங்கியிருக்கிறார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்கின்ற மாதம் 1000 வழங்குகிற திட்டத்தை முதல்ல நம்முடைய முதலமைச்சர் தான் கொண்டு வந்தார். அவரை பார்த்து மற்ற மாநிலத்து முதலமைச்சர்கள் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகின்ற அந்த திட்டம் மீண்டும் ஆட்சி அமைகிற போது 2000ஆக உயர்த்தப்பட இருக்கிறது. வீட்டு பிள்ளைகள் அவசியம் காலேஜில் படிக்கணுங்கிறதுனா புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 வழங்கினார். ஆண் பிள்ளைகளுக்கு தமிழ் புதுவன் திட்டத்தின் கீழ் மாதம் 1000 வழங்கினார். மீண்டும் ஆட்சி அமைகிற நேரத்தில் அந்த 1000 என்பது 1500ஆக உயர்த்த இருக்கிறார். இனி யாரும் பணம் இல்லைன்னு காலேஜில் படிக்கிற வாய்ப்பை தவறவிடுகின்ற சூழல் இல்லாமல் எல்லோரும் படிக்கின்ற வாய்ப்பை நம்முடைய முதலமைச்சர் ஏற்படுத்தியிருக்கிறார். பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகள் காலையிலே வெறுவயிற்றோடு இருந்துவிடக் கூடாது என்று அவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இப்ப 5ஆம் முறை இருக்கிற திட்டங்கள் 8ஆம் முறை விரிவுபடுத்தப்பட இருக்கிறது. குடிசை வீடுகளை எல்லாம் கான்கிரீட் வீடுகளாக மாற்றுவதற்கு நம்முடைய முத்தமிழர் கலைஞர் பெயரில் கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தை கொண்டு வந்தார் நம்முடைய முதலமைச்சர். மீண்டும் ஆட்சி அமைக்கிற நேரத்தில் அதை 10 லட்சம் வீடுகள் வழங்கி இருக்கிறார். குடிசை வீடுகள் அத்தனையும் மாற்றி கான்கிரீட் வீடுகள். சென்னை அடுத்த தாம்பரம் அருகே செம்பாக்கத்தில் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட 1,02 லட்சம் ரூபாய் பணத்தை பறக்கும் படை அதிகாரி கைப்பற்றினார். தேர்தல் பறக்கும் படை அதிகாரி வேளச்சேரி சாலையில் செம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த வேன் ஒன்றை மடக்கி அதிகாரிகள் சோதனை செய்தபோது அதில் கட்டுக்கட்டாக பணம் இருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து அவற்றை பறிமுதல் செய்த பறக்கும் படை அதிகாரிகள் தாம்பரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் மதுபான கடைகளிலிருந்து வசூல் செய்த பணத்தை அம்பத்தூர் கொண்டு செல்வதாக தெரிவித்தனர். பணத்திற்கு உரிய ஆவணம் இல்லாத நிலையில் இதுகுறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி திருப்பூரில் வாகன பேரணி நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்திய மருத்துவ சங்கம் மற்றும்
ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி சார்பில் தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வாகன பேரணி நடைபெற்றது. இருசக்கர வாகன பேரணியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மயிலாடுதுறை காவல் நிலையம் முன்பு கஞ்சா போதையில் இளைஞர் மின்மாற்றி மீது ஏறி ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டம் பவித்ரமாணிக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபல ரவுடி மணிகண்டன். இவர் நேற்று மாலை மயிலாடுதுறை காவல் நிலையம் எதிரே உள்ள மின் மாற்றியில் ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளார். இதனை கண்ட போலீசார் உடனடியாக மின் வாரியத்துக்கு தகவல் அளித்து மின் விநியோகத்தை நிறுத்தினர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு மணிகண்டனை கீழே இறங்கினர். இதனையடுத்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஆட்டோ விபத்தில் காயமடைந்த நிலையில் மின் மாற்றி மீது ஏறி ஆட்டோவையும் ஆட்டோ சேதத்திற்கு இழப்பீடாக 30,000 ரூபாய் கொடுக்க வேண்டும் எனவும் ரகளை செய்தது தெரியவந்தது. மேலும் மணிகண்டன் மீது திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருப்பது தெரியவந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி திமுக வேட்பாளர் நிவேதா முருகனை ஆதரித்து கனிமொழி பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தில் பேசிய எம்பி கனிமொழி, தொகுதி மறுவரையறை மசோதாவை திமுக தலைவர் ஸ்டாலின் வெற்றிகரமாக தோற்கடித்துள்ளதாக கூறினார். மோடியின் 100 நாள் வேலை நிறுத்த சட்டம் குறித்து எடப்பாடி பழனிசாமி பேசாமல் இருப்பது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுமை பெண் திட்டத்தின் வழியாக 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மறுபடியும் ஆட்சிக்கு வந்த உடனே அது 1500 உயர்த்தி வழங்கப்படும். இலவச லேப்டாப்புகள் கொடுத்துட்டு இருந்தாங்க, நிறுத்தினதை எடப்பாடி பழனிசாமி. மறுபடியும் கொடுக்க ஆரம்பிச்சது நம்முடைய முதலமைச்சர் கருணாநிதி. அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு அந்த லேப்டாப்புகள் வழங்கப்படும். இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா சுய உதவி குழுக்கள்ல இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு தொழில் தொடங்குவதற்காக வீடு அடமானமா கூட, இடத்த அடமானமா கூட எல்லாம் கேட்காம மானியத்தோடு 5 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம். விவசாயிகளுக்கு எந்தவித கட்டணமும் இல்லாமல் மின்சாரத்தை தந்தது நம்முடைய முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியிலே இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மோட்டார்கள், மின் மோட்டார்கள், எந்தவித மீட்டரும் இல்லாத மோட்டார் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்பெறக்கூடிய வகையில் வழங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். படித்து விட்டு வேலை தேடிட்டு இருக்காங்கல்ல இளைஞர்கள், அவங்களுக்கு மாதம் 1500 ரூபாய் முதல்வர் திட்டத்தின் வழியாக பயிற்சி கொடுக்க போறாங்க. வேலை கிடைப்பது அந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த நேரத்துல அவர்களுக்கு 6 மாசத்துக்கு 1500 ரூபாய் வழங்கப்படும். காலை உணவு திட்டம் நம்ம பிள்ளைங்களுக்கு காலை உணவு திட்டம் இப்ப 5வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் 1 மாசத்துல 8வது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த காலை உணவு திட்டம் நீட்டித்து வழங்கப்படும். கோவையில் செயல்படும் மழலையர் மற்றும் துவக்க பள்ளியில் ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கவுண்டம்பாளையம் இந்திரா நகர் பகுதியில் உள்ள நியூ கே ரெசன்ட் மழலையர் மற்றும் துவக்கப்பள்ளியின் 24வது ஆண்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளியின் தலைவர் ஜனாப் சுக்ருல்லா பாபு தலைமை தாங்கினார். பள்ளியின் தாளாளர் GT ஜாபர் அலி முன்னிலை வகித்தார். விழாவில் தாஜ் முகமது, அப்துல் ரவூப் மற்றும் மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சென்னை அணியின் இளம் வீரர் ஆயுஷ் மாத்ரே காயத்துடன் விளையாடியது குறித்து CSK முன்னாள் வீரர் அஸ்வின் கடும் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். சென்னை அணி நேற்று ஹைதராபாத்தை எதிர்கொண்டது. இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அதிக ரன்கள் குவித்தது. இதையடுத்து களமிறங்கிய சென்னை அணியில் சாம்சன் ஆட்டமிழந்தார். அப்போது பேட்டிங் வந்த மாத்ரே அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் திடீரென தசைப்பிடிப்பு ஏற்பட்டது.
இதனால் ஓட முடியாமல் தவித்த மாத்ரே அடுத்த ஒரு சில பந்துகளிலேயே ஆட்டமிழந்தார். இந்நிலையில் ஆயுஷ் மாத்ரேவின் காயம் குறித்து சிஎஸ்கே முன்னாள் வீரர் அஸ்வின் கடும் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். வீரர்களுக்கு இதுபோன்ற பிரச்சனைகள் இருந்தால் அதை தொடர்ந்து கண்காணித்து உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும், ஆயுஷ் மாத்ரேவை காயத்துடன் விளையாட வைத்தது தவறு எனவும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை மாவட்டத்துக்கான திமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வளர்ச்சி என்பது வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல என பதிவு. பாஜக வேட்பாளரை ஆதரித்து அமித்ஷா வாக்கு சேகரிப்பு. விரைவில் திமுக ஊழல்கள் முடிவுக்கு வரும் என பேச்சு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் இபிஎஸ் தீவிர தேர்தல் பிரச்சாரம். மதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து வைகோ தேர்தல் பரப்புரை. திமுக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி மக்களிடம் வாக்கு சேகரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.